2026 கேரள சட்டமன்ற தேர்தல். இங்கே கேள்வி என்னென்னா, இடதுசாரிகள் ஆட்சி தொடருமா இல்லை ஆட்சி மாற்றம் நிகழுமா? உண்மையான கேள்வி இது கிடையாது. கதை இந்த இடத்துல முடியல. காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் கூட்டணி மக்கள் மனதில் ஆட்சி மாற்றத்திற்கான சமிகையை பெற்றுவிட்டார்களா? இதுதான் உண்மையான கேள்வி. இங்கே வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணியோ எதிர்த்தோ பேச போகிறது கிடையாது. கேரளாவுடைய பாலிடிக்ஸை பேச போகிறோம். அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகளை பேச போகிறோம். மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அதை பூர்த்தி பண்ணுறதற்கு அரசியல் கட்சிகள் எதிர்மாறியான செயல் திட்டங்களை முன்வைக்கிறாங்க. இது தொடர்பாக தான் இந்த முழு வீடியோவும் இருக்க போகுது. கேரள அரசியல் சார்ந்த உங்களுடைய அறிவை வந்து மேலும் தீனி போடக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து தொடர்ந்து பேசுவோம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 140 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் 71 தொகுதிகளை வெற்றி பெறக்கூடிய கட்சி வந்து ஆட்சி கட்டில் அமரும். கேரள மக்களை வந்து எப்போவுமே ஒரு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா அதை பிரேக் பண்ணக்கூடிய முதல் மக்களாக கேரள மக்கள் இருப்பாங்க. அது மாதிரி தான் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்னு மாற்றி ஆட்சி வந்து கேரளாவில் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் கடந்த தேர்தலில் தொடர்ந்து 2 முறை கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைஞ்சது. ஆனால் இப்போது மாற்று சக்தியாக கேரளாவில் காங்கிரஸ் மட்டும்தான் இருக்குது. பிஜேபி அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய பேஸை ஸ்ட்ரென்த் பண்ணிகிட்டே இருந்தாலும் கூட 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் உண்மையான மாற்று சக்தியாக கம்யூனிஸ்ட் பிடிக்கல அப்படின்னா காங்கிரஸ் அப்படிங்கிறத அங்கே 2026 சட்டமன்ற தேர்தலின் நிலையாக இருக்குது. கேரளாவை பகுதி வாரியாக பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் வட கேரளா அப்படின்னு பிரிக்கலாம், தென் கேரளா அப்படின்னு பிரிக்கலாம். மத்திய மற்றும் வட கேரளாவை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர் வாக்கு அதிகமாக உள்ள பகுதி, முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் போன்ற சமூகம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல யூடிஎஃப் அதாவது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு அதிகமான பலம் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பேஸாகவே அதாவது பாரம்பரிய காங்கிரஸ் வாக்குகள் அப்படி அதிகம் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி. ஸோ வந்து ஸ்ட்ராங்கான பேஸை வந்து காங்கிரஸ் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் அதிக உழைப்பை போட்டாங்க அப்படின்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கே தவிர பாரம்பரிய ஓட்டு அப்படிங்கிறனால இங்கே எளிமையாக வெற்றி பெறலாம் அப்படின்னு காங்கிரஸ் நிறுத்திவிட முடியாது. ஏன்னா கேரள மக்கள் ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அப்படின்னு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். இன்னொரு பக்கத்து தென் கேரளா அப்படிங்கிறது எல்டிஎஃப்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பகுதியாக இருக்கிறது. அங்கே வந்து அந்த கோர் ஓட்டு வந்து ரொம்ப அதிகமாகவே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போகுது. அந்த இடத்துல கூட அந்த சலிப்பு இருக்குது. தொடர்ந்து 2 முறை கம்யூனிஸ்ட் ஆட்சி அப்படிங்கிற சலிப்பு இருக்குது. இருந்தாலும் கூட அது ஒரு டாமினன்ஸ். சலிப்பு வந்து பெரும் பகுதியாக இல்லை, கொஞ்சம் இருக்குதே தவிர பெருசாக இல்லை. அதனால் இந்த தென் கேரளா அப்படிங்கிறது மிக கடுமையான போட்டி நிகழக்கூடிய ஒரு இடமா இருக்கும். காங்கிரஸுக்கு ரொம்ப சவாலாகவே இருக்கும். ஒரு எட்ஜ் வந்து எல்டிஎஃப் எடுக்கிறாங்க. தென் கேரளாவில் எல்டிஎஃப் வந்து எட்ஜ் எடுக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு மிக பெரும் கடுமையான போட்டி இருக்கக்கூடிய இடமாக தென் கேரளா இருக்கும். காங்கிரஸ் அமைப்பு ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா பலவீனம் அப்படின்னு பார்க்கும்போது பலம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா பூத் கமிட்டிஸ் கேரளா முழுக்கவே பூத் கமிட்டிஸை நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டிருக்காங்க கேரளா காங்கிரஸ். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் தலைவர்களும் நிறையாவே இருக்கிறாங்க. அந்தந்த ஏரியாவுக்குன்னு காங்கிரஸுக்கு அப்படின்னு ஒரு முகமாக சிறு தலைவர்கள் வந்து கேரளா முழுவதுமே இருப்பது அவங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் கட்டமைப்பு பலம் கூட கேரளாவில் ரொம்ப வலுவாகவே இருக்குது. லக்ஷயா 2026 அப்படிங்கிற மிஷனை உருவாக்கி அதை நோக்கி கேரளா காங்கிரஸ் வந்து பயணிச்சுட்டு இருக்கு. இது வந்து அவங்களுக்கு கேரளா காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு ரொம்ப பூஸ்ட் கொடுத்து அதை வந்து முன்னேறி போவதற்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த மிஷன் 2026 அதாவது லக்ஷயா 2026 அப்படிங்கிறது இருக்குது. பலவீனம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு உரித்தான உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது மிகப்பெரிய பலவீனமாக இருக்கிறது. இன்னொரு பக்கத்து ஒட்டுமொத்த கேரளா காங்கிரஸுக்கான முகமாக ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறது அவங்களோட பலவீனமாக இருக்குது. இன்னொரு பக்கத்து சொல்லணும் அப்படின்னா ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் பல்வேறு குழுக்கள் இருக்குது. ஒரு அமைப்பு என்றால் அதுக்கு ஒரு குரல் தான் இருக்கணும். பல்வேறு குரல்கள் மாறி வரும் பொழுது அதுக்கு மக்கள் எதை கவனிக்கணும் அப்படின்னு தெரியாமல் அவங்க தடுமாறுறதுக்கான வாய்ப்பை காங்கிரஸை உருவாக்கி கொடுப்பது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சவாலான பகுதியாக இருக்கும். அடுத்து யூடிஎஃப் கூட்டணி. அந்த கூட்டணியில் காங்கிரஸ், ஐயுஎம்எல் இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. காங்கிரஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா அவங்க வந்து கூட்டணி ஷீட் ஷேரிங் தொடர்பான விவாதத்தை அந்த உரசலை வெளிப்படையாகவே பண்ணுவாங்க. எலெக்ஷனுக்கு கிட்ட நெருங்குற வரைக்கும் தொடர்ந்து அதை கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இது மக்கள்கிட்ட வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷனை அந்த கூட்டணியின் மீது உருவாக்கிடும். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம பீகாரை சொல்லலாம். அவங்க கடைசி வரைக்கும் இந்த கூட்டணி ஷீட் ஷேரிங்லேயே கன்வின்ஸே ஆகாமல் தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க. இது உங்களுக்கு நெகட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருது. இப்போ யூடிஎஃப் கூட்டணியோட முக்கியமான பலம் என்னன்னாலே ஒற்றுமை தான். அதே நேரத்தில் அந்த ஒற்றுமை உடையும் பட்சத்தில் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வீக்னஸாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது.
ஸோ ஒற்றுமையாக தேர்தலை சந்தித்தாங்க, 2026 தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இந்த கூட்டணி இருக்கும். தேர்தல் களம் அப்படிங்கிறது வந்து எல்டிஎஃப் விசஸ் யூடிஎஃப் அப்படின்னு தான் இருக்குது. பாரதிய ஜனதா தன்னுடைய பேஸை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமைச்சிக்கிட்டு வந்தாலும் கூட 2026 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட ரோல் பெருசாக இருக்க போகிறது கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியா இல்லை மாற்று ஆட்சியா அப்படிங்கிறது தான். மாற்று ஆட்சி அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பெரிய ஆப்ஷனாக காங்கிரஸ் மட்டும்தான் கேரளாவில் இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கள நிலவரமாக இருக்குது. கேரள மக்கள் வாக்காளர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து இஷ்யூ பேஸ் பண்ணி தான் வாக்குகள் பெரும்பாலும் அளிக்கிறாங்க. உயர்கல்வி படித்து முடித்தவர்கள் பெரும்பாலும் வேலைக்கு வந்து வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய நிலை இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான இஷ்யூவாக இருக்குது. வாக்காளர்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னொன்று, அவங்க வந்து செயல்பாடுகளை ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இரண்டு கூட்டணிகளோட செயல்பாடுகளை ஒப்பிட்டு பார்த்து அதன்படி அடிப்படையில் தான் அவங்களுடைய வாக்கு அப்படிங்கிறது அமையுது. அவங்க வந்து கேரள மக்கள் கோஷத்திற்கு வாக்களிப்பது கிடையாது, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு தான் வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கேரள மக்களுடைய மனநிலையாக இருக்குது. கேரளாவினுடைய மறைமுக அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்டிஎஃப்னுடைய ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் அனைத்துமே யூடிஎஃப், அதாவது காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிடுமா அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் ஒன்று திறந்துருக்கு, பிஜேபி அப்படிங்கிற ஆப்ஷன். அவங்க இன்னும் பேஸ் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே வராங்க. இது ஒரு மாற்று சக்தியாக 2026 இருக்க போகிறது இல்லை என்றாலும் கூட, அவங்க பெறக்கூடிய வாக்குகள் யாருடைய வாக்குகளாக இருக்க போகுது, காங்கிரஸுடைய வாக்குகளா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வாக்குகளா அப்படிங்கிறது தெரியல. அவங்களுடைய பெறக்கூடிய வாக்குகள் தான் இந்த மார்ஜினை டிசைட் பண்ண போகுது. இந்த காங்கிரஸிற்கு கேரளா 2026 தேர்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தேர்தல் தான் என்றாலும் கூட, காங்கிரஸ் அலை கேரளாவில் வீசுதா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் பதிலாக கிடைக்கும். அவங்களோட செயல்பாடுகள் இன்னும் அதிகப்படுத்திட்டு போகும் பட்சத்தில் அவங்க வந்து வெற்றியை வந்து ஈஸியாக பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. காங்கிரஸ் ஒரு அட்வான்டேஜ் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இது வந்து ஒரு வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை மட்டும்தானே ஒழிய ஒரு ஆலோசனையை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுகளை முழுவதுமாக அறுவடை பண்ணணும் அப்படின்னா இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸை நிறையா பண்ணணும். அதை தாண்டி வலுவான கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு ப்ளஸ்ஸாக காங்கிரஸுக்கு இருக்குது. படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்குதாங்க அப்படிங்கிற ஒரு மேஜர் இஷ்யூவாக எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அதையும் தாண்டி பொருளாதார அழுத்தம் அப்படிங்கிறது, அந்த கேரளா மீது இருக்கக்கூடிய பொருளாதார அழுத்தத்தை மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய பொறுப்பு காங்கிரஸுக்கு இருக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த அந்த சபரிமலா இஷ்யூவை மக்கள்கிட்ட அதிகமாக எடுத்து சொல்வது, அப்புறம் நீண்ட காலமாக தொடர்ந்து 2 முறை கம்யூனிஸ்ட் ஆட்சி அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட ஒரு சோர்வை ஏற்படுத்தியிருக்குது. அந்த சோர்வு பெரிய அளவில் இல்லை என்றாலும் கூட அந்த சோர்வை வந்து அறுவடை செய்யக்கூடியதாக காங்கிரஸ் மாறணும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுகளை காங்கிரஸ் தான் பெறப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பகமான உறுதித்தன்மையை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு காங்கிரஸ் இன்னுமே நிறைய உழைக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறது தான் கள யதார்த்தமாக இருக்குது. ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். 2026 கேரளா தேர்தல் களம் அப்படிங்கிறது மிக கடுமையான ஆனால் பறக்கக்கூடிய களமாகத்தான் இருக்க போகுது. ஒவ்வொரு தொகுதியிலுமே ஈஸியாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி, இவங்க ஈஸியாக தோற்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமாகப்பட்டு தான் ஒவ்வொரு கட்சியும் இந்த கட்சி ஜெயிக்க முடியும். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இப்போ வலிமையாக இருக்குது. ஸோ அவங்க எந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி எந்த அளவுக்கு வெற்றிகளை பெற போகிறாங்க அப்படிங்கிறது 2026 தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்லும். கண்டிப்பாக 2026 கேரள தேர்தல் அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு கம்பேக்காக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையாவே தெரியுது. ஓகே மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2026 சட்டமன்ற தேர்தலில் கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிப்பாங்களா, இல்லை கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் தொடரப்போகுதா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.